ஸ்ரம்பானில் உள்ள ஜலான் ராசா சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத கும்பல் துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மைவி வாகனத்தில் இருந்த இருவர் படுகாயம் அடைந்த நிலையில் பொதுமக்களால் எடுக்கப்பட்ட காணொளிகள் சமூக வலைதளங்களில் பரவியது. காணொளியில் வாகனத்தில் இருந்த மற்றொரு ஆடவர், இது தனது வாகனமோட்டி தம்முடைய பாதுகாவலர், அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என மயக்க நிலையில் தெரிவித்துள்ள காட்சி இடம்பெற்றுள்ளது. ஓட்டுநர் இருக்கையில் இருக்கும் ஆடவர் மயங்கிய நிலையில் உடல் முழுவதும் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்ட இருவரும் தற்போது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரம்பான் மாவட்ட காவல்துறை தலைவர் அசாஹர் அப்துல் ரஹீம் தெரிவித்தார். இந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து தகவல் பெற்றதாகவும் தற்போது முதற்கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அப்துல் ரஹ்மான் கூறினார். இணைய பயன்பாட்டை அதிகமான குழந்தைகள் பாதுகாப்பாக கையாளுவதை தகவல் தொடர்பு அமைச்சு மதிப்பாய்வு செய்யும் என்று அதன் துணை அமைச்சர் தியோனி சிங் உறுதி அளித்துள்ளார். இது தொடர்பாக தகவல் தொடர்பு பல்லூடக பாதுகாப்பு ஆணையமான MCMC விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் பெரும்பாலான சிக்கல்களின் அடிப்படையில் தீர்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தியோனி சிங் கூறினார். ஓர் உள்ளடக்கம் சட்ட விரோதமானது என கண்டறியப்பட்டால் எந்த ஒரு தனிநபர் அல்லது அதிகாரியாலும் புகார் அளிக்கப்பட்டால் அமலாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதி அளித்தார். இணையத்தில் பரவியிருக்கும் வன்முறை, விளையாட்டுகள், குற்ற நடவடிக்கைகள், சூதாட்டம் போன்ற சமூக சீரழிவிற்கு வித்திடும்படியான உள்ளடக்கங்களை குழந்தைகள் பயன்படுத்தாமல் தவிர்க்க பெற்றோர்கள் முதற்கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். குழந்தைகளின் பாலியல் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பகிர்வது உட்பட தீங்கு விளைவிக்கும் இணைய உள்ளடக்கத்தை தகவல் தொடர்பு பல்லூடக பாதுகாப்பு ஆணையமான MCMC தொடர்ந்து கண்காணிப்பதாக தியோனி சிங் தெரிவித்தார். மேலவைத் தலைவர் அவாங் பெமி அவாங் அலி பசா முன்னிலையில் இன்று இரண்டாவது முறையாக செனட்டர்களாக 2 துணை அமைச்சர்கள் பதவியேற்றனர். உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் துணை அமைச்சர் ஃபுசியா சலே மற்றும் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சின் துணை அமைச்சர் கே சரஸ்வதி இருவரும் மீண்டும் செனட்டர்களாக பதவியேற்றுள்ளனர். அமைச்சரவையில் தங்கள் பொறுப்புகளை தொடர்ந்து நிறைவேற்ற உதவும் அவர்களின் மறு நியமனங்கள் 2028 வரை அமலில் இருக்கும். அவர்கள் டிசம்பர் 10, 2022 முதல் பதவி காலத்திற்கான செனட்டர்களாக பதவியேற்றனர். செனட்டர்கள் மீண்டும் நியமிக்கப்பட்டதற்கு அவாங் பெமி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். கடமைகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். மொத்தம் 730 அரசு மருந்தாளுநர்கள் நிரந்தர பதவிகளில் சேர்க்கப்படுவார்கள் என்ற வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாததால் அவர்கள் இக்கட்டான நிலையில் உள்ளனர் என்று செனட்டர் டாக்டர் ஆர் லிங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை மக்களவையில் இந்த விஷயத்தை எழுப்பிய அவர், அக்டோபர் மாதத்தில் நிரந்தர பதவிகள் வழங்கப்படவிருந்த 1330 அதிகாரிகளில் அவர்களும் அடங்குவர் என்றும், ஆனால் 600 பேர் மட்டுமே உள்வாங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த மருந்தாளுநர்களின் விண்ணப்பங்கள் காலாவதி ஆகிவிட்டதாகவும் அவர்கள் இனி காத்திருப்பு பட்டியலில் இல்லை என்றும் அமைச்சகத்தால் கூறப்பட்டதாக லிங்கேஸ்வரன் தெரிவித்தார். நிரந்தர பதவிகளுக்கான புதிய விண்ணப்பங்களை மீண்டும் சமர்ப்பிக்க அவர்கள் இப்போது அறிவிப்புக்காக காத்திருக்க வேண்டும். இதன் பொருள் நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையிலான புதிய விண்ணப்பதாரர்களில் அவர்களும் இருப்பார்கள். இது பல நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையில் இருக்கும். இது அவர்களுக்கு நியாயமில்லை, ஏனெனில் அவர்கள் மீண்டும் வரிசையில் இருப்பார்கள் என்று அவர் கூறினார். பினாங்கில் உள்ள சுங்கை பகாக் மருத்துவமனையின் முன்னாள் இயக்குநருமான லிங்கேஸ்வரன், இந்த மருந்தாளுநர்களின் ஒப்பந்தங்கள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் ஜூலை மாதங்களில் காலாவதி ஆக உள்ளதால் இந்த அழுத்தமான பிரச்சனையை தீர்க்க சுகாதார அமைச்சை அவர் வலியுறுத்தினார். கிளந்தானில் உள்ள தானா மேரா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று 63 வயது நபர் ஒருவர் மீது தனது மனைவியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி தனது மனைவியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சம்பந்தப்பட்ட நபரான இப்ராஹிம் சுலைமான் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது தலை குனிந்தார். கொலை வழக்குகள் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் எந்த மனுவும் பதிவு செய்யப்படவில்லை. டிசம்பர் 1ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் மதியம் 12:15 மணி வரை ஈப்போவின் கம்போங் பாகுவில் உள்ள ஒரு வீட்டில் மஸ்தூரா அப்துல்லா எனும் 40 வயது நபரை கொலை செய்ததாக இப்ராஹிம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக ஹரியான் மெட்ரோ தெரிவித்துள்ளது.
மரண தண்டனை விதிக்கக்கூடிய தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தை தொடர்ந்து கடுமையான சேதத்தை சந்தித்த உள்கட்டமைப்பு சொத்துகளில் 356 மீட்பு மற்றும் பழுதுபார்க்கும் பணிகளை மேற்கொள்ள பொதுப்பணித்துறைக்கு 340.7 மில்லியன் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை பயனர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் சேவை நிலைகளை மீட்டெடுப்பதற்கும் பாதிக்கப்பட்ட உள்கட்டமைப்பின் ஆயுட்காலத்தை உகந்த தரத்திற்கு நீட்டிப்பதற்கும் நிதி அவசரமாக தேவைப்படுவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் டெபஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப கூறுகளின் நிதி தேவைகளில் அவ்வப்போது சாலை மேற்பரப்பு பராமரிப்பும் அடங்கும் என்று அவர் கூறினார். 177 சாலை மேற்பரப்பு பழுதுபார்க்கும் பணிகளுக்கு 225.91 மில்லியன் தேவைப்படுகிறது. கூடுதலாக நிலைப்படுத்தல் அமைப்புகளை நிறுவுதல், அரிப்பு கட்டுப்பாடு, சரிந்த சரிவுகளை புனரமைத்தல் மற்றும் வெள்ளத்திற்கு பிந்தைய நிலச்சரிவு அபாயங்களை குறைத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கிய 37 சாய்வு மறுசீரமைப்பு பணிகளுக்கு 54.529 மில்லியன் தேவைப்படுகிறது என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.